ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சன்ல ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சைனீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வேற எதுவும் இல்லைங்க, வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் தாங்க. ஸோ இந்த வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் நம்ம வீட்லயே ரொம்ப சுலபமாகவும் அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டியா செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத டக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாயில இப்போ நூடுல்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 லிட்டர் இருக்குங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தண்ணீர் நல்லா கொதிச்சு வர இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் நூடுல்ஸ், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும். அதையும் நான் உள்ள சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணியோட கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணீர் ஜாஸ்தியா சேர்த்தோம் அப்படின்னா தான் நூடுல்ஸ் நல்லா வெந்து விரிஞ்சு வருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நீங்க நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஜாஸ்தியா வேக வச்சோம் அப்படின்னா நூடுல்ஸ் குழஞ்சு அதனுடைய டெக்ஸ்சர் மாறிடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் நூடுல்ஸை தண்ணீர் வடிச்சு எடுத்து வச்சுட்டேன். கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பிளேட்ல போட்டு நூடுல்ஸை ஆற விட்டுறேன். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அரை பெரிய வெங்காயம் அதையும் உள்ள சேர்த்துட்டு நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 1 கப் கேரட், நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 1 கப் முட்டைக்கோஸ், அதே மாதிரி நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அரை கப் கேப்சிகம் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ காய்கறிகள் வேகிறதுக்காக நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த காய்கறிகளை ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ், அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இங்க சோயா சாஸ் நான் திக்கான சோயா சாஸ் எடுத்திருக்கங்காட்டிக்கு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட லைட் சோயா சாஸ் இருந்தது அப்படின்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நாம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா நூடுல்ஸ், அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்க போறோம். நான் வேக வச்ச நூடுல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லயே வச்சுட்டு நீங்க நூடுல்ஸை வெஜிடபிள் சாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்படி ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணும் பொழுது அந்த வெஜிடபிள்ஸ் உடைய கிரன்ச்சினஸும் நூடுல்ஸ் உடைய டேஸ்ட்டும் மாறாம நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு கைப்பிடி மேலால தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் நம்ம வீட்லயே, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்லயே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்பவே அருமையா இருந்ததுங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.